அவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க. வேணுங்கிற போது கட்டிக்கிறதுக்கும் வேண்டாத போது அவுத்து போறதுக்கும் புருஷன் என்ன புடவையா? அப்படி என்னங்க அவருக்கு உங்களுக்கு தகர ஆரம்பிச்ச சௌரி கௌரி? அது ஏன் சார் கேக்குறீங்க? ராத்திரியும் பகலும் சமூக சேவை செஞ்சுட்டு நான் அழுத்து போய் வந்தா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாரு. அது மட்டும் இல்ல சார், ராத்திரில தூங்கவே விடுறதில்ல. என்னதாங்க செய்யறாரு? அந்த அக்கிரமத்தை ஏன் சார் கேக்குறீங்க? கொரட்ட விடுறாரு சார், கொரட்ட விடுறாரு. ஒரே இடங்கள் சுத்த நியூசன்ஸ். அவர் போடுற சத்தத்துல குழந்தைக்கு முடிச்சுட்டு சத்தம் போட்டா என்ன போய் சமாதானப்படுத்த சொல்றாரு. ஏமா அப்படி அவர் சொல்லி என்னைக்காவது நீங்க அந்த குழந்தைகளை சமாதானப்படுத்தினது உண்டா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். அதுங்களை எடுத்தா மேல எல்லாம் அசிங்கப்படுத்திடும், ட்ரெஸ் எல்லாம் வீணாயிடும்னு அதுங்க பக்கமே நான் போறதில்ல. செத்து போன கண்ணுக்குட்டிக்குள்ள வைக்கல அடைச்சி அதை பெத்து போட்ட மாட்டுக்கு பக்கத்துல நிக்க வச்சு பாலை கறக்கிறான் ஒருத்தன். அந்த உயிரும் உணர்வும் இல்லாத தோலை நக்கிக்கிட்ட பிள்ளை பாசத்துல அந்த மாடு உள்ள பாலையெல்லாம் சுரக்குது. அந்த பாசம் மாடுங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும், மனுஷங்களுக்கு இருக்க கூடாது. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். இத பாருங்க சார், நான் சொன்ன காரணங்களை எல்லாம் வச்சு மென்டல் குருவல்னு சொல்லி கௌரியில இருந்து சௌரிய சரியா பிரிச்சிருங்க. இத பாருமா, சௌரி கடையில தொங்குனா மதிப்பு இல்ல, கடையில தொங்குனாதான் மதிப்பு. சார், லேடிஸ் பக்கம் தலை காட்டவே முடியல சார். என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் என்ன ரொம்ப கேலி பண்றாங்க. என்னடி இன்னுமா உன் ஹஸ்பண்ட சஸ்பெண்ட் பண்ணாம இருக்கேன்னு. அதுக்கப்புறமும் சும்மா இருக்க முடியுமா? அவமானம் இல்லைங்களா? மேடம், கண்டவ பேச்ச கேட்கிற நீங்க கொண்டவன் பேச்ச கேட்டா என்ன தப்பு? யார் சார் இவரே குறுக்க குறுக்க பேசிட்டு? நீங்க சொல்லுங்க சார். சொல்றேம்மா, கல்யாணம்ங்கிறது கருவேப்பிலை இல்ல, வாசனைக்கு ரசத்துல போட்டுட்டு வாயில அகப்பட்டத பூனை வெளியே துப்பு. அது வாழ்க்கை. நாங்க காசுக்காக மட்டும் வாதாடுறோம், நல்ல கேஸுக்காக வாதாடுறோம், நியாயமான கேஸுக்காக. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஊர்ல எத்தனையோ வக்கீல் இருக்காங்க. உங்க கன்சல்டிங் ஃபீஸ் எவ்வளவு? அம்மா, நீங்களும் உங்க புருஷனும் இனிமேலாவது சண்டை சச்சரவு இல்லாம சௌக்கியமா வாழ்ந்தா அதுதான் இந்த கேஸ்ல எங்களுக்கு ஃபீஸ். மிஸ்டர் கௌரி. மிஸ்டர், என் பேரு வெறும் கௌரி. என்னங்க 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 உங்களுக்கா? ஓஹோ, டாக்டரா? என்ன? நான் வர வழியில ஒரு கார் மேல இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அந்த கார் சொந்தக்காரங்க என்ன துரத்திட்டு வராங்க. ஒரு ஆக்சிடென்ட் இல்ல, ரெண்டு. எங்க? சாரி, இத பாருங்க, ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நித்தாம வந்துட்டேன். ஆக்சிடென்ட் ஆனவங்க டாக்டரை தேடிட்டு போவாங்க, கேட்டதுண்டு. இங்க டாக்டரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு லாயரை தேடிட்டு வந்திருக்கீங்க. நல்ல வேடிக்கை. இது என்ன ஜோக் பண்ற டைமா? என் மேல எப்ப குறை சொல்லலாமான்னு காட்டிட்டு இருந்தீங்க. சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த வரவங்களுக்கு கொஞ்சம் சாதகமா பேசி என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுருங்க. நான் ஒதுங்கிக்கிட்டாலே அவங்க அதைத்தான் செய்ய போறாங்க. உங்க இஷ்டம், என்னென்ன செய்யுங்க. அவங்க வந்துட்டாங்க. இவங்கதான் நம்ம காரை இழுத்து தள்ளிட்டு என்ன ஏதுன்னு கூட கேட்காம இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு? இவங்கதான். அடட, வக்கீல் சார் வணக்கம். வணக்கம். இவங்க என் ஒய்ஃப், அது என் காரு, அது என் வீடு. இவங்க என் காரு. கேள்விப்பட்டேன். ஆக்சிடென்ட் தானே, என்ன செய்யறது? தப்பு தான், நீங்க கேஸ் போட வேண்டியதான். அடட, என்ன சார் பேசுறீங்க? உங்க மனைவி, உங்க காரு கேஸ் ஆவது. நீங்க செஞ்சிருக்கிற உதவிக்கு நாங்க எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறோம். உதவியா? நாங்க அந்த ஆக்சிடென்ட் விஷயத்தையே மறந்துட்டோமே சார். இவர்தான் என் புருஷன், மிஸ்டர் சௌரிராஜன். சார், இந்த ஆக்சிடென்ட் பத்தி நீங்க வெயிட் பண்ணாதீங்க, கார் நாங்க ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஆல்ரைட், थैंक यू. தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நாங்க தான் சார். நாங்க ரெண்டு பேரும் பழையபடி ஒண்ணா சேர்ந்துட்டோம். அப்படியா? வெரி கிளாட். நீங்க அட்வைஸ் பண்ணப்போ அது அவளுக்கு தப்பா பட்டு சார். வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்தா நீங்க சொன்னபடியே நடந்துகிட்டா. இப்பதான் சார் நாங்க ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமா இருக்கோம். ஐ அம் வெரி ஹாப்பி. வரோம் சார். ஆல்ரைட்.